வன்மையாக கண்டித்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், 10.5% அதிமுக எதற்காக கொடுத்தது? எதற்காக இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியை ஒன்றி இன்று இருக்கிறதா? சமூக நீதிக்காக பாமக இருக்கா? ஒரு சாமானியனாக நான் கேட்கிறேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு சாமானியனாக கேட்கிறேன். எதற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் தன்னுயிரை நீத்து கொண்டார்கள் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள்? எதற்காக துப்பாக்கி சூடு எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக ஆட்சியில் நடந்தது? குருவி சுடுவது போல் சுட்டு கொன்றார்களே, அந்த தியாகிகளுக்கு தமிழ்நாடு அரசு இன்று மணிமண்டபம் கட்டியிருக்கிறத, எதற்காக அவர்கள் தன்னுயிரை நீத்தார்கள்? எதற்காக துப்பாக்கி சூடு நடந்தது? சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். அப்ப சமூக நீதி பாஜக கூட சேர்ந்திருக்க பாமக சமூக நீதியை பற்றி பேசலாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் என்று சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாஜக எதிராக இருக்கிறது. ஏன் 2011 காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்? 2021 மோடி அரசு ஏன் நடத்தல? இதை பாமக நிறுவனர் கேட்பாரா? பாமக தலைவர் கேட்பாரா இதை ஏன் நடத்தலன்னு? அவங்க எடுக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் சமூக நீதிக்கு எதிரான சித்தாந்தம். சரி, கடந்த தேர்தலில் இவங்க நின்னாங்க. 10.5 எப்படி கொடுத்தாங்க? எதற்காக கொடுத்தாங்க? 10.5 அவங்க கொடுத்தாங்க, இவங்க வாங்கினாங்களே, அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் முறை இருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலையும் உள்ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார், இடஒதுக்கீடு அளித்திருக்கிறார். அவர் எப்படி செஞ்சாரு? முறையாக எந்த நீதிமன்றத்திற்கு போனாலும் அது செல்லுபடியாக வேண்டும், மக்களை ஏமாற்றக்கூடாது, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பின்தங்கிய சமூகத்தை ஏமாற்றக்கூடாதுன்னு நீதி அரசரை நியமித்தார். ஓய்வு பெற்ற நீதி அரசர் தலைமையில் குழு வைத்து அந்த குழு விசாரணை செய்து அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடை முத்தமிழறிஞர் கலைஞர் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தார். ஆனால் எடப்பாடி அவர்கள் எப்படி கொண்டாந்தாரு? தேர்தல் கடைசி நேரத்தில் எந்தவித குழுவும் அமைக்காமல், நீதிபதிகளை அமைக்காமல் நான் கொடுத்துட்றேன் 10.5 ஜீவோ போட்டார். உச்ச நீதிமன்றத்தில் என்ன கேட்டாங்க? இதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. 10.5% இடஒதுக்கீடுக்கு என்ன ஆதாரம்? யாராவது பரிந்துரை பண்ணியிருக்காங்களா? இதை ஆய்வு செய்திருக்கிறான்னு கேட்டாங்க. அதனால தான் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. இதுக்கு யார் முழு பொறுப்பு? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் முழு பொறுப்பை ஏற்றுக்கணும். அதிமுக கொடுத்தாங்க, இவங்க வாங்கினாங்களா? அது எப்படி வாங்கியிருக்கணும்? முறையாக வாங்கியிருக்கணும். அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் கொடுத்தார்கள், அரசியல் காரணங்களுக்காக இவர் பெற்றார்கள். நீண்ட நெடிய நாட்களுக்கு சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்று அவரும் கொடுக்கல, இவரும் வாங்கல. மக்களை அரசியல் படுத்திட்டு இருக்காங்க, அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுச்சு? 10.5 எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு கேட்டுச்சு. எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? யார் பதில் சொல்ல முடியும்? நான் உனக்கு ஒரு 10.5% கொடுக்கணும், ஜீவோ போட்டால் போதுமா? அதுலேயும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. சில பேர் எங்களுக்கு 10.5% போதாது, இன்னும் தேவை இருக்கிறது, கல்லூரியில், கல்வி நிலையங்களில், வேலை வாய்ப்பில் இது கம்மியாக இருக்குதுன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஆகவே இது எல்லாம் நாடகமாக இருக்கிறது. உண்மையான சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான செய்தி இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் அரசியல் படுத்திட்டு இருக்காங்க. அவர் எப்படி மாண்புமிகு முதலமைச்சரை போய் குறை சொல்ல முடியும்? மாண்புமிகு முதலமைச்சர் சரியா தானே போயிட்டு இருக்காரு, பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம், ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் தானே சொல்றாரு. கொடுக்க மாட்டேன்னு எந்த இடத்துலையும் சொல்லலையே. இல்ல இல்ல, இதெல்லாம் ஏங்க, காரியம் ஆகணும்னா வீட்டுக்கு போவாங்க. நான் கேட்குறேன், முத்தமிழறிஞர் கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்த உடனே இதே மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு? திண்டிவனத்தில் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். மகாராஜா சேர் போட்டு அங்கே உட்கார வச்சார். அவர் உட்கார மாட்டேன்னு மறுதளித்தார். இந்த சமூக நீதியை வென்றெடுத்த நாயகன் சொன்னது அந்த வாய், இப்போ சொல்றது வேற வாயா? என்னங்க நியாயம் இது? இது என்ன நியாயம் இது? முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை என்றால் எங்க சமூகத்திற்கு விடியல் இல்லைன்னு பேசினார். அந்த பேச்செல்லாம் போட்டு பாருங்க. திண்டிவனத்தில் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பாராட்டு விழாவில்
அவர் பேசிய உரையை ஊடகங்கள்லாம் போட்டு திருப்பி அவரையே பார்க்க சொல்லுங்கள், நீங்கள் போட்டு காட்டுங்க அவருக்கு. அப்போ அன்னைக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு எந்த விதத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியும் எதிராக இருக்காங்க? எந்த காலத்திலும் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அவங்க அரசியலுக்காக எதை வேணாலும் பேச முடியுமா? அன்னைக்கு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்தில் பாருங்கள் தமிழ்நாடு என்ன ஆக போறது, என்ன ஆகும் தமிழ்நாடு. அதெல்லாம் மக்களுக்கு விரோதமான முடிவுகளை எடுப்பது, மக்களுக்கு விரோதமாக பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற முறையில் நான் அந்த மக்களோடு இருக்கிறேன். இதை ஃப்ரம் டே ஒன்ல சொல்லிட்டு இருக்கேன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர்களை சரி செய்யணும், அவர்களை திருப்திப்படுத்தணும். அவரெல்லாம் ஒரு பயத்தில் அச்சத்தில் இருக்காங்க, அது வேற. வளர்ச்சி என்பதை யாரும் தடை செய்ய முடியாது. வளர்ச்சி தேவை இருக்கு. இன்னைக்கு நிறைய தொழிற்சாலைகள் வந்துட்டு இருக்கு, விமான போக்குவரத்து நெரிசல் இருக்கு சென்னையிலேயே, அதெல்லாம் வேற. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த இடத்த ஒன்றையும் அவர் ஐடென்டிஃபை பண்ணலையே. இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த இடத்தையா கேட்டாரு? அவங்க கொடுத்தது ஈசிஆர் ஓஎம்ஆர்ல கொடுத்தாங்க. ஒரு இடம் தாம்பரத்தில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் அங்கே இருக்கிறதுனால அங்கே பண்ண முடியாதுன்ட்டாங்க. வயபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சி காலத்தில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டது? கடந்த கால ஆட்சியில். அதெல்லாம் உண்மையை பேச சொல்லுங்க. ரைட். இல்லை, நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, அங்கே தந்தி கால்வாய் ஒன்று இருக்கிறது, அதை விட வேண்டும். இன்னொரு பக்கம் அரக்கோணத்தில் ஏர்பேஸ் இருக்குது, ஃப்ரீக்குவன்சி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அந்த மக்களுடைய குடியிருப்புகள், வாழ்வாதார இடங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அப்போ மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவிற்கு மக்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்க முடியுமோ, அவர்களுடைய இடங்களை எடுக்காமல் இருக்க முடியுமோ, அந்த அளவிற்கு நாங்கள் அணுகிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. நான் இப்போவும் முழுமையாக நம்புகிறேன், எந்த காலத்திலும் மக்களுக்கு விரோதமாக இந்த ஆட்சி நடக்காது. மாண்பு முதலமைச்சர் அதை அனுமதிக்க மாட்டார். ஒன்று அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அவர்களை அழைத்து பேசி என்ன நடக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். ரைட்.